நமஸ்தே மாஸ்டர்ஸ். இன்றைக்கி கபீர் தாசருடைய ரொம்ப முக்கியமான தோஹா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தோஹா. என்னென்னா, யாரையும் எந்த பொருளையும் துச்சமாக மதிக்கக்கூடாது, யாரையும் தாழ்ந்தவர்கள், நம்மளோட தாழ்ந்தவர்கள் அப்படின்னு யாரையும் அவமதிக்கக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத விளக்குற மாதிரியான ஒரு தோஹா. பார்க்கலாம் வாங்க மாஸ்டர்ஸ். தினக்கா கபுஹூ ந நிந்தியே ஜோ பாவன் தரு ஹோய கபுஹூ உடி ஆங்கன்னு பரே பீர் கனேரி ஹோய அப்படின்னா என்ன? தினக்கானா ஒரு வெக்கோல் துண்டு, தேவையில்லாத உபயோகம் இல்லாத ஒரு வெக்கோல். அந்த வெக்கோல் காலங்கீழே நம்ம மிதிச்சுன்னு போயிட்டே இருப்போம். ஆனால் அதை கூட நிந்திக்கக்கூடாது. நிந்தனை தான் திட்டுறது, அதை கூட நிந்திக்கக்கூடாது. எச்சி என் காலில் மாட்டுறது அப்படின்னு சமயத்தில் நம்ம மாட்டுறதுன்னு ஒரு மிதித்து தூக்கி போடுவோம். ஆனால் கபீர்தாசர் சொல்கிறார், அதே அந்த வெக்கோல் துண்டு பறந்து கண்ணில் வந்து விழுந்ததுன்னா நம்மளால் அந்த ஒரு நிமிஷம், ஒரு க்ஷண நேரம் இந்த உலகமே நமக்கு தெரியாது, அதை நினச்சி வருத்தப்படுவோம். அதனால் யாரையுமே இதில் என்ன சொல்கிறார், இந்த தோஹா மூலமாக கபீர்தாசர் என்ன சொல்கிறார்னா, நம்மளை விட தாழ்ந்தவர்கள் எந்த விதத்துலேயும், பணத்திலையாக இருக்கட்டும், பொருள்லையாக இருக்கட்டும், பதவியிலையாக இருக்கட்டும், புகழ்லையாக இருக்கட்டும், ஞானத்திலையாக இருக்கட்டும், எதுலேயுமே நம்மளோட துச்சவர்கள், நம்மளோட சிறியவர்கள், வயசில் கூட நம்மளோட சிறியவர்களாக இருந்தாலும் எதுலேயுமே அவங்க நம்மளோட சிறியவர்களாக இருந்தால் அவங்கள துச்சமாக நினைக்கக்கூடாது, துச்சமாக நினச்சி நிந்திக்கக்கூடாது. நிந்திக்கிறதுனா திட்டுறது, திட்டக்கூடாது. ஒரு நாள் அவங்களுக்கே பலம் வரும். அப்போ அவங்களுக்கே பலம் வர நேரத்தில் அவங்களே நம்ம கண்ணை குத்துறதுக்கான ஒரு நிலைமை நம்மளே ஏற்படுத்தி அவங்களுக்கு கொடுப்போம். அதுவே ஒரு கண்ணுக்கு முள் மாதிரி ஆகிடும், அவங்களே நம்ம கண்ணை குத்துற முள்ளாக ஆகிடுவாங்க. அதனால் எப்போதும் யாரையுமே நிந்திக்கக்கூடாது. இந்த நிந்திக்கிறது ஏன் வருதுன்னா, நமக்குள்ளே ஒரு அகங்காரம், நான் உயர்ந்தவன் அப்படின்ற ஒரு அகங்காரம் நம்ம மனசில் இருக்கிறதுனால தான் நம்ம மற்றவங்கள நிந்திக்கிறோம், அலட்சியப்படுத்துகிறோம். அப்போ முக்கியமாக கபீர்தாசர் என்ன சொல்கிறார், மனசில் அகங்காரம் இருக்கக்கூடாது. அகங்காரம் இருக்கும்போது தான் மற்றவர்களை நம்ம தாழ்ந்தவர்களாக நினைப்போம். அகங்காரத்தை அழிச்சிட்டு ஞானம் பெறறதுக்கு ஞானம் பெற்று வாழ்க்கையில் முன்னேறுங்க அப்படின்னு இந்த தோஹா மூலமாக கபீர்தாசர் சொல்கிறார் மாஸ்டர்ஸ். நன்றி மாஸ்டர்ஸ். அவர் சொல்கிற ஒரு தோஹாவும் கடல்லேருந்து எடுக்க ஒரு முத்து, கடலில் முத்து குளிக்கிறதுன்னு சொல்லுவோம். அப்போது கடலில் போன உடனே நம்மளுக்கு முத்து கிடைக்காது, உள்ளுக்குள்ளே போகணும், போனால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் எவ்வளோ எளிமையான வழியில் கபீர்தாசர் ஒரு முத்தையும் எடுத்து நம்மளுக்கு கொடுக்குறார் பாருங்கள் மாஸ்டர்ஸ். அதனால் அவர் கொடுக்குற ஒரு முத்தையும், ஒரு முத்தை கூட தேவையில்லாததுன்னு நினைக்காம ஒரு முத்தையும் நமக்கு முக்கியமானதாக நினச்சி அவர் காட்டுற வழியில் நம்ம எல்லோரும் போகணும் மாஸ்டர்ஸ். நன்றி மாஸ்டர்ஸ்.